வேப்பூர் 4 முனை சந்திப்பில் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை இழிவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷமிட்டு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சர்வீஸ் சாலையில் அமித்ஷாவின் உருவ பொம்மையை எரித்தனர். இங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த வேப்பூர் போலீசார் எரித்த பொம்மையின் மேல் தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தியும் பொதுமக்கள் மத்தியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன உரையாற்றினர். நாட்களாக நம்ம எல்லாம் மறுதலாக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர்களை பற்றி நாடாளுமன்ற அவையில் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர்களை அவமதிக்கிற வகையில் சட்டம் இயற்றிய இந்த நாடாளுமன்ற அவையில் மிக தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார். ஆகவே இதை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக தேசிய தமிழர் திருமாவளவனுடைய தலைமையில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவரை கண்டித்து இன்றைக்கு கடலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக வேப்பூர் குறுக்கச்சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டமும் அவருடைய உருவ பொம்மையும் எரிக்கப்பட்டது. ஆகவே உடனடியாக அமித்ஷா அவர்கள் இந்திய மக்களிடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும். இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் கிளர்ச்சியில் இருந்தால் அமித்ஷாவை தாங்க மாட்டார். மோடி அரசு வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஆகவே இந்த நாட்டை ஆளுகின்ற மோடி அவர்களே அமித்ஷா அவர்களுக்கு அறிவுரையை சொல்லி உடனடியாக மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் தொடர்ந்து உங்களை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருப்போம் என்று இதன் மூலமாக எச்சரிக்கிறோம். எங்களுடைய தலைவர் தேசிய தமிழ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினால் நீங்கள் மைக்கை ஆஃப் செய்கிறீர்கள். உங்களிடத்திலே கருத்துக்கள் இருந்தால் உங்களால் முடிந்தால் நாடாளுமன்ற அவையிலே இந்த நாட்டை ஆளுகின்ற மோடி அவர்கள் ஒரு பக்கமும் எங்கள் தலைவர் ஏசிதம் ஒரு பக்கமும் விவாதம் பண்ண தயாரா? ஏன் மறைமுகமாக நீங்கள் வெளியிலே சென்று நான் பேசியதை திரித்து சொல்ல என்று பேட்டி கொடுக்கிறீர்களே? நீங்கள் பேசிய பேச்சு நாடாளுமன்ற அவைகளிலே இருக்கிறது. ஆகவே அம்பேத்கரை பற்றி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பதவி விலகு, இல்லை என்றால் சிறுத்தைகள் சீண்டு எழுவோம். இதன் மூலமாக உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறோம்.